Vaayusastra. என்னோட நேம் விஜய், the informative video. So இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லைக்கா த ஸ்பேஸ் டாக், ஸ்பேஸுக்கு போன ஃபர்ஸ்ட் டாக், இல்லை இப்படி சொல்லக்கூடாது, ஸ்பேஸுக்கு அனுப்பப்பட்ட ஃபர்ஸ்ட் டாக், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு லைக்கா போச்சு, அதாவது ஸ்பேஸ்க்கு அனுப்புனாங்க, அது வந்து இறந்துடுச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் தான் தெரியும். அண்ட் இந்த லைக்கான்ற டாக் வந்து எங்கேருந்து கிடச்சிது அண்ட் இதை எப்படி ஸ்பேஸ்க்கு அனுப்புறதுக்கு ட்ரைன் பண்ணாங்க, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ அமெரிக்காவுக்கும் சோவியத் யூனியன், அதாவது இப்போ ரஷ்யாவாக இருக்கிற சோவியத் யூனியனுக்கும் நிறையவே போட்டி நிலவிட்டு இருந்துச்சு. இந்த போட்டி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு ஃபர்ஸ்ட் யார் சேட்டலைட்டாக அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி நிலவிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த போட்டியில் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, அதாவது சோவியத் யூனியன், இவங்க தான் வின் பண்ணாங்க. October 4, 1957 ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டை இவங்க தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் இட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ உலக நாடுகள்லாம் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அமெரிக்காவுக்கு ஒரு காண்டு, என்னடா இவங்க லான்ச் பண்ணிட்டாங்களே, நம்ம இதோட ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் வேறு ஏதாச்சும் பண்ணணும், ஸோ ஒரு உயிரினத்தை வந்து நம்ம ஸ்பேஸ்க்கு அனுப்பணும் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் இந்த தடவையும் ஸ்பேஸ்க்கு ஒரு லிவிங் திங்கை அனுப்புனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான், சோவியத் யூனியன். ஸோ ஒரு 1 month கேப், ஆல்மோஸ்ட் ஒரு 1 month கேப்லேயே அவங்க வந்து செகண்ட் சேட்டலைட்டையும் லான்ச் பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா November 3, 1957 அவங்களோட செகண்ட் சேட்டலைட் லான்ச் பண்ணுறாங்க. அந்த செகண்ட் சேட்டலைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா Sputnik 2. ஸோ இந்த சேட்டலைட்டில் தான் லைக்கா அப்படின்ற ஒரு டாகை வந்து அவங்க ஸ்பேஸ்க்கு அனுப்புகிறாங்க. அந்த டாக் வந்து ஸ்பேஸ்க்கு போச்சு அண்ட் அங்கே போய் அது வந்து ஓவர் ஹீட்னால வந்து இறந்துடுச்சு. இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். பட் அந்த லைக்கான்ற டாக் வந்து யார், அது எங்கேருந்து அவங்களுக்கு கிடைச்சது, இந்த விஷயம்லாம் மோஸ்ட்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த லைக்கான்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு குட்டி டாக். இது வந்து ஸ்ட்ரீட் டாக் தான். இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபீமேல் டாக். இதை வந்து நாய்கள் காப்பகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. அண்ட் சயின்டிஸ்ட்லாம் வந்து ஸ்பேஸ்க்கு ஒரு நாய் தான் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்காக நிறைய இடத்துல தேடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி நாய்கள் காப்பகத்தில் வந்து தேடுறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 3 டாகை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதில் இந்த லைக்காவும் ஒன்று. ஸோ இந்த லைக்காவை செலக்ட் பண்ணி எல்லாருமே வந்து அந்த 3 டாக்ஸையுமே வந்து இந்த சயின்டிஸ்ட்லாம் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. அதாவது ஸ்பேஸில் எப்படி வந்து அடாப்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. எல்லாமே ட்ரைனிங் எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் கொடுக்குறாங்க. பட் இவங்க லைக்காவை செலக்ட் பண்ணதுக்கு வந்து மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக்காவோட கேரக்டர். இது வந்து அக்ரெசிவான நாய் கிடையாது, இது வந்து ரொம்ப சைலண்டான கேரக்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த 3 டாக்லேயே இது வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து சைஸ் சின்னது. அவங்களோட சேட்டலைட்டோட சைஸ் வந்து ரொம்ப பெருசு இல்லை அப்படின்றதுக்காக அதுக்குள்ளே வந்து இருக்கணும். ஸோ அந்த சேட்டலைட்குள்ளேயே வந்து இருக்கணுன்றதுக்காக சின்ன டாகை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ லைக்கா வந்து செலக்ட் பண்ணியாச்சு. November 3 வந்து லான்ச் பண்ணியாச்சு. ஸோ இது ஸ்பேஸ்க்கு போயிடுச்சு. அங்கே போயிட்டு வந்து ஆர்பிட்டருக்கு ரீச் ஆகிடுச்சு. எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ இதுவும் வந்து எர்த்தை வந்து ஒரு 9 டைம், ஆல்மோஸ்ட் 9 டைம் வந்து ரொட்டேட் பண்ணி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் வந்து ஓவர் ஹீட் ஆக ஆரம்பிக்குது. ஓவர் ஹீட் மற்றும் அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷர் ரொம்ப அதிகமானதால் இந்த லைக்கான்ற டாக் பார்த்தீங்கன்னா வந்து இறந்து போயிடுது. லைக்கா இறந்துருச்சு. அண்ட் இந்த நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சயின்டிஸ்ட்க்கு தெரிய வந்து அவங்க வந்து லைட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த சயின்டிஸ்ட் எல்லாருமே வந்து இந்த லைக்கா அங்கே வந்து ஒரு 10 to 12 days சஸ்டெயின் பண்ணுவாங்க, வந்து உயிரோடு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பிகாஸ் இவங்க வந்து அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டாக் வந்து இவ்வளோ நாள் ஃபுட் இல்லாமல் இருக்கும் அப்படின்லாம் வந்து எதிர்பார்த்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வந்து ஓவர் ஹீட் மற்றும் அண்டு ப்ரெஷர்னால வந்து இந்த டாக் வந்து இறந்துருச்சு. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 9 டைம்ஸ் வந்து எர்த்தை ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் லைக்கா இறந்துச்சு. அண்ட் இந்த சேட்டலைட் இருக்கு இல்லையா, Sputnik 2, இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 162 days வந்து அந்த இறந்த லைக்காவோடையே வந்து எர்த்தை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோளாறுனால அது வந்து பிளாஸ்ட் ஆகி எர்த் அட்மாஸ்பியருக்குள்ளேயே கீழே விழுந்துருச்சு. ஸோ ஈவன் தோ இந்த லைக்கா வந்து இறந்து இருந்தாலும் இது வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங் தான் இந்த சயின்டிஸ்ட் எல்லாருக்குமே கொடுத்துச்சு. இந்த ஓவர் ஹீட்னாலையும் அண்ட் ப்ரெஷர்னாலையும் மட்டும்தான் அந்த லைக்கா இறந்துச்சு. அண்ட் இவங்களோட தாட் என்னவா இருந்துச்சுன்னா, ஸோ ஓகே நம்ம வந்து இதுக்கப்புறம் ஒரு லிவிங் திங்ஸையோ இல்லை வந்து ஹியூமன்ஸையோ நம்ம அங்கே வந்து அனுப்பிச்சு ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட் வந்து இந்த லைக்கா இவங்களுக்கு கொடுத்துச்சு. ஸோ இதுதான் வந்து லைக்காவை அனுப்பிச்சதுக்கான ஒரு பெரிய சக்ஸஸாகவே அமைஞ்சிச்சு அவங்க எல்லாருக்குமே. இந்த லைக்காவை பெருமைப்படுத்துகிற ஒரு விஷயமா இந்த ரஷ்யன் கவர்மெண்ட் 1959 அவங்க வந்து ஒரு
போஸ்டல் ஸ்டாம்ப் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அந்த போஸ்டல் ஸ்டாம்பில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக்கா த ஃபர்ஸ்ட் ட்ராவலர் டு த காஸ்மாஸ் அப்படின்னு எழுதிருந்துச்சு. அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2008 ரஷ்யன் கவர்மெண்ட் மெக்சிகோவில் ஒரு லைக்காக்காக ஒரு ஸ்டாச்சு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாச்சு வந்து இந்த லைக்காவோட நினைவு சின்னமாக எப்பவுமே அங்கே இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக மறக்காமல் வாயுசாஸ்திரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.